வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜேடி ஃபார்மகோ வேதாவின் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சீரீஸோட புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 276லேருந்து 300 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்பவே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக புதுசாக வாட்ச் பண்ணுறவங்களும் என்ன பண்ணுங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இதிலே படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ 276வது கேள்வி, ஹைட்ரலசின். ஸோ இந்த ட்ரக்கோட யூஸ் நமக்கு தெரியும். இது ஒரு வாசோ டைலேட்டர். இது என்ன டெரிவேட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபினைல் அலனைன் டெரிவேட்டிவ், ஆப்ஷன் பி தாலசைன் டெரிவேட்டிவ், ஆப்ஷன் சி பிரிடின் டெரிவேட்டிவ், ஆப்ஷன் டி இமிடசோலிடின் டெரிவேட்டிவ். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாலசின் டெரிவேட்டிவ். ஓகேவா? ஸோ இந்த தாலசைனை இன்னும் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பென்சோ ஆர்த்தோ டயசின். ஸோ இதான் அந்த ஸ்ட்ரக்சர். அது மாதிரியே பென்சோ பைரிடசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா ஹைட்ரலசின் ட்ரக்கோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா பிளட் வெசல்ஸில் கால்சியம் டிரான்ஸ்போர்ட் கூட இன்டர்ஃபியர் பண்ணி என்ன பண்ணுன்னா பிளட் வெசல்ஸில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரிஸை தான் என்ன பண்ணும், ரிலாக்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷருக்கு ட்ரீட் பண்ணுவோம். கூடவே ஹார்ட் ஃபெயிலியருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷர் இன் ப்ரெக்னென்சிக்கும் யூஸ் பண்ணுற ட்ரக். ஓகேவா? ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க கொஸ்டின். அடுத்து 277வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டிருக்க ட்ரக்ஸில் எந்த ட்ரக் ஆன்டி கேன்சர் ஆன்டிபயோட்டிக்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரிஃபாம்பிசின், ஆப்ஷன் பி ஸ்ட்ரெப்டோமைசின், ஆப்ஷன் சி பெனிசிலின், ஆப்ஷன் டி டாக்ஸோரூபிசின். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டாக்ஸோரூபிசின். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்த்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக்ஸ். இதிலே இன்னும் ட்ரக்ஸ் இருக்குது. டவுனோரூபிசின், டாக்ஸோரூபிசின், இடாரூபிசின், கார்ரூபிசின், எபிரூபிசின். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ரூபிசின் கேட்டகரி எல்லாமே கொடுத்துட்டு எக்ஸப்ட்னு கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ வேறு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஃபாம்பிசின். ஸோ இது நமக்கு தெரியும், ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆன்டி டியூபர்குலோசிஸ் ட்ரக். ஓகேவா? ஸோ இதோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும், பாக்டீரியாவை இன்ஹிபிட்டிங் தேயர் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைமை பிளாக் பண்ணி அந்த பாக்டீரியாவை கில் பண்ணும். ஓகேவா? ஸ்ட்ரெப்டோமைசின் பார்த்தீங்கன்னா இது ஒரு புரோட்டீன் சிந்தசிஸ் இன்ஹிபிட்டார் சொல்லுவாங்க. ஓகேவா? எங்கே ஆக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் ரைபோசோமில் 30S சப்யூனிட்டில் ஆக்ட் பண்ணி அந்த ப்ராசஸை, அதாவது டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணும். ஓகேவா? இதுவும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. பெனிசிலின். ஓகேவா? பெனிசிலின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பெப்டிடேஸ் அப்படிங்கிற என்சைமை பிளாக் பண்ணும். ஓகேவா? இந்த டிரான்ஸ்பெப்டிடேஸ் என்சைமோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வால் மேடப் இருக்கிறது எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா பெப்டிடோகிளைகான். இதோட கிராஸ் லிங்கிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான் என்னது, இந்த டிரான்ஸ்பெப்டிடேஸ். ஓகேவா? ஸோ இந்த பெனிசிலின் என்ன பண்ணுது, டிரான்ஸ்பெப்டிடேஸை பிளாக் பண்ணி இந்த பெப்டிடோகிளைகான் செல்வால் மேட் ஆகாமல் ஸ்டாப் பண்ணுது. ஓகேவா? அடுத்து 278வது கேள்வி, பிரிமாக்வின். இது ஒரு ஹெட்ரோசைக்ளிக் டெரிவேட்டிவ். எதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ டை அமினோ பிரிமிடின், ஆப்ஷன் பி நாப்தோபிரிமிடின், ஆப்ஷன் சி 8 அமினோ கியூனோலின், ஆப்ஷன் டி 4 அமினோ கியூனோலின். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 8 அமினோ கியூனோலின். ஓகேவா? ஸோ இந்த 8 அமினோ கியூனோலினில் வேறு ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிரிமாக்வின், டெஃபனோகுயின், பமாக்வின், கியூனாசைடு, பென்டாகுயின், எலுபாகுயின். இது எல்லாமே 8 அமினோ கியூனோலின் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரிமாக்வின் என்ன ட்ரக், ஒரு ஆன்டி மலேரியல் ட்ரக். ஓகேவா? அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸும் பிளாஸ்மோடியம் ஓவலே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கு இந்த பிரிமாக்வின் ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணும். ஓகேவா? அடுத்து 279வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டிருக்க டைஸில் பிளட் வால்யூமை கண்டுபிடிக்கக்கூடிய டை எது. ஆப்ஷன் ஏ ஃப்ளூரசின் சோடியம், ஆப்ஷன் பி இவான்ஸ் ப்ளூ, ஆப்ஷன் சி இண்டிகோ கார்மைன், ஆப்ஷன் டி காங்கோ ரெட். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இவான்ஸ் ப்ளூ. ஓகேவா? ஸோ இந்த இவான்ஸ் ப்ளூ ஒரு டை. என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். இது என்ன பண்ணுன்னா நம்மளோட பிளட்டில், அதுவும் பர்டிகுலராக சீரம் ஆல்பியூமினில் பைண்ட் ஆகும். ஓகேவா? அதனால தான் அந்த பிளட். ஸோ இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா பிளட் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு, கூடவே வாஸ்குலார் பெர்மியபிலிட்டி, அது மாதிரியே
லிம்ஃப் நோடை டிடெக்ட் பண்ணுறதுக்கு, செல்லோட வயபிலிட்டி ஓகேவா, செல் உயிரோட இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அது மாதிரியே பிளட் பிரெயின் பேரியருக்கு ஊடுருவல் தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த இவான்ஸ் ப்ளூவை யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ வேறு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரசன்ட் சோடியம். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஐ ரிலேட்டட் டயக்னாஸ்டிக்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ அதாவது ஆப்தமாலஜி, ஆப்டோமெட்ரி இந்த மாதிரி ஃபீல்டில், இன்னும் பார்த்தீங்கன்னா சில அலர்ஜி டெஸ்ட்லேயுமே இந்த ஃப்ளூரசன்ட் சோடியம் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரியே ஒரு பிரெயின் டியூமர் ரீசெக்ஷனுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இண்டிகோ கார்மைன் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டோஸ்கோப்பியின் அடல்ட்ஸுக்கு பர்டிகுலராக யூராலஜிக்கல் கைனகாலஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு இந்த இண்டிகோ கார்மைனை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு காங்கோ ரெட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாலஜி, அதாவது இந்த செல் ஸ்டடீஸ் ஓகேவா, மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணும்போது அதுவும் பர்டிகுலராக அமிலோடோசிஸ் டிசீஸை என்ன பண்ணுறதுக்கு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. மெயினாக செல்வால் ஸ்டடீஸ் தான். அடுத்து 280வது கேள்வி, ஈஸ்ட்ரோஜன் கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ஸில் எந்த நியூக்ளியஸ்லேருந்து டிரைவ் பண்ணப்பட்டது? ஆப்ஷன் ஏ எர்கோஸ்டீரால், ஆப்ஷன் பி ஈஸ்ட்ரைன், ஆப்ஷன் சி ஆண்ட்ரோஸ்டெயின், ஆப்ஷன் டி கார்டிகோஸ்டீரோன். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஈஸ்ட்ரைன் ஓகேவா. ஸோ இதில் ஸ்பெல்லிங் OESTRANE கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் ESTRANEன்னு கொடுத்தாலுமே ஆன்சர் சேம் தான் ஓகேவா. அடுத்து 281வது கேள்வி, 1 ட்ராய் அவுன்ஸ் இதில் எவ்வளோ கிரெயின்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரிக் சிஸ்டம், அவேர்ட்ரூபீஸ் சிஸ்டம், இந்த மாதிரி இந்த கன்வர்ஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது ஓகேவா. இது பற்றி நம்ம தனியாக வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் இந்த கிரெயின்ஸ்னால் என்ன, இந்த கன்வர்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இங்கே இந்த ட்ராய் அப்படிங்கிற யூனிட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீஷியஸான மெட்டல்ஸ் லைக் கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க, என்ன இதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ராய்ன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ ஒரு ட்ராய் அவுன்ஸ் அப்படின்னா எவ்வளோ கிராம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 31.10 கிராம்ஸ் ஓகேவா. ஸோ இதில் இந்த அவுன்ஸ் எவ்வளோ அளவுக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் TOZ இல்லைனா OZTன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இப்போ எவ்வளோ கிரெயின்ஸ், ஆப்ஷன் ஏ 470 கிரெயின்ஸ், ஆப்ஷன் பி 480, ஆப்ஷன் சி 437.5, ஆப்ஷன் டி 435.7. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 480 கிரெயின்ஸ் ஓகேவா. அடுத்து 282வது கேள்வி, டிரான்ஸ்டெர்மல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், அதில் இருக்கக்கூடிய ட்ரக் என்ன ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ லோக்கல் ஆக்ஷன், ஆப்ஷன் பி சிஸ்டமிக் ஆக்ஷன், ஆப்ஷன் சி ஓப்பன் அப்ளிகேஷன், ஆப்ஷன் டி ஸ்கின். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிஸ்டமிக் ஆக்ஷன் ஓகேவா. ஸோ சிஸ்டமிக் ஆக்ஷன்னா என்ன, ஒன்றும் இல்லை, ட்ரக்கு ஒரு பிளட்டை போய் ரீச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ட்ரக்ஸ் தான் என்ன சிஸ்டமில் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அடுத்து 283வது கேள்வி, டேஷ் கண்டென்ஸ் க்ரூவ்டு ட்ரைனேஜ் காலம், அதாவது சீரீஸ் ஆஃப் மெட்டல் ரிங்ஸ் பேக் பண்ணி இருக்கக்கூடியது கீழே கொடுக்கறதுக்கு ஆப்ஷன்ஸில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபில்டர் ப்ரெஸ், ஆப்ஷன் பி மெட்டா ஃபில்டர், ஆப்ஷன் சி சின்டர்ட் கிளாஸ் ஃபில்டர், ஆப்ஷன் டி ஃபில்டர் கேண்டில்ஸ். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மெட்டா ஃபில்டர் ஓகேவா. இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனேஜ் காலம் இருக்கும், கூடவே சீரீஸ் ஆஃப் மெட்டல் ரிங்ஸும் ப்ரெசண்டாக இருக்கும் ஓகேவா. அடுத்து 284வது கேள்வி, ஒரு சைஸ் ரிடக்ஷன் ப்ராசஸில் சப்ஸ்டன்ஸை கிரவுண்ட் ட்ரை பண்ணிட்டாங்க ஓகேவா. கிரவுண்ட் ட்ரை பண்ணும்போது அந்த பர்சன்டேஜ் மாய்ஸ்சர் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா, ட்ரையாக இருக்கும்போது ஓகேவா ஒரு பார்ட்டிக்கல். ஆப்ஷன் ஏ <5, ஆப்ஷன் பி <5, ஆப்ஷன் சி <6, ஆப்ஷன் டி <6. சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ <5 ஓகேவா. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பார்ட்டிகிள்ஸ் ஓகேவா. அது மாதிரியே வெட் கிரைண்டிங் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 50% மாய்ஸ்டர் இருக்கணும் ஓகேவா. இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 285வது கேள்வி, மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மசூட்டிக்கல் ட்ரையிங் ஆப்ரேஷன்ஸில் ஸ்க்ரீன் ட்ரேயாக யூஸ் பண்ணக்கூடியது எது, என்ன அதில் லேயராக இருக்கும். ஆப்ஷன் ஏ கன்வேயர், ஆப்ஷன் பி பேப்பர், ஆப்ஷன் சி ஏர், ஆப்ஷன் டி அலுமினியம். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பேப்பர். அடுத்து 286வது கேள்வி, ஃப்ளூடைசேஷன் டெக்னிக் எந்த ட்ரையிங்க்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்ட்டிகுலேட் மேட்டர், ஆப்ஷன் பி லிக்யூட்ஸ், ஆப்ஷன் சி கிரானுலார் சாலிட்ஸ், ஆப்ஷன் டி கம்ப்ரஸ்டு மேட்டர். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கிரானுலார் சாலிட்ஸ். இதுக்கு தான் எப்படி இருக்கும், எஃபிஷியன்ட் ட்ரையிங்காக இருக்கும் ஓகேவா.
அடுத்து 287வது கேள்வி, வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷன் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன? ஆப்ஷன் ஏ சிம்பிள் டிஸ்டிலேஷன், ஆப்ஷன் பி ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன், ஆப்ஷன் சி கம்ப்ரஷன் டிஸ்டிலேஷன், ஆப்ஷன் டி ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. ஓகேவா? எல்லா டிஸ்டிலேஷன் ப்ராசஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷனோட ப்ராசஸே எப்படின்னா மல்டிபிள் எஃபெக்ட் டிஸ்டிலேஷன், இல்லைன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சிஸ்டம் கூடவே ஒரு அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது தான் என்னது இந்த வாட்டர் ஃபார் இன்ஜெக்ஷன். ஓகேவா? அடுத்து 288வது கேள்வி, ஈக்குலிபிரியம் டிஸ்டிலேஷன் அதோட இன்னொரு நேம் என்ன, அதை இன்னொரு வார்த்தையை எப்படி சொல்லுவாங்க? ஆப்ஷன் ஏ டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர், ஆப்ஷன் பி மாலிகுலார் டிஸ்டிலேஷன், ஆப்ஷன் சி டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன், ஆப்ஷன் டி ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன். ஸோ ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷனை எப்படின்னு சொல்லலாம், ஈக்குலிபிரியம் டிஸ்டிலேஷன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்ன ப்ராசஸ்? ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபீடு இல்லைனா ஒரு லிக்யூடு இன்சர்ட் பண்ணுறாங்கன்னா அதை ஹீட் பண்ணி அந்த வேப்பரை கண்டென்ஸ் பண்ணி பியூரிஃபை பண்ணுற மெத்தட் தான் என்னது டிஸ்டிலேஷன். இங்கே ஃப்ளாஷ் டிஸ்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ ஒரு லிக்யூடை ஒரு பைப் வழியாக இன்சர்ட் பண்ணுறோம், அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக சடனாக ஹீட் பண்ணக்கூடிய ஒரு ராடோ ஏதாவது ஒன்று ஃப்ளாஷ், அதாவது ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கும். ஓகேவா? அதில் என்ன ஆகும், அந்த ஃபீடில் வரக்கூடிய லிக்விட் பார்ட்டிகள் என்ன ஆகும், வேப்பர் ஆகும். ஓகேவா? வேப்பர் ஆகி கண்டென்ஸ் ஆகி அதை தான் என்ன பண்ணுவோம், பியூரிஃபை பண்ணி எடுப்போம். ஓகேவா? ஸோ இங்கே எதுக்காக இது ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேப்பரும் கூடவே வரக்கூடிய லிக்விட் ஸ்ட்ரீமுமே ஒரே சமமாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் ஈக்குலிபிரியம்னு சொல்கிறாங்க. அடுத்து 289வது கேள்வி, மெக்னீசியம் ஸ்டீரேட் டேப்லெட்டில் என்ன மாதிரி ஃபார்முலேஷனாக யூஸ் ஆகுது? ஆப்ஷன் ஏ கிளைடண்ட், ஆப்ஷன் பி டிஸ்இன்டெக்ரண்ட், ஆப்ஷன் சி டைலுவண்ட், ஆப்ஷன் டி பைண்டர். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிளைடண்ட். ஓகேவா? ஸோ மெக்னீசியம் ஸ்டீரேட் ஒரு கிளைடண்ட். இன்னும் அதர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கார்ன் ஸ்டார்ச், கொலைடல் சிலிக்கா, டால்க், இதெல்லாமே கிளைடண்டாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்இன்டெக்ரண்ட். ஸோ மோஸ்ட்டாக ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்இன்டெக்ரண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச். இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக சூப்பர் டிஸ்இன்டெக்ரண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா கிராஸ் கார்மலோஸ் சோடியம், கிராஸ் பொவிடோன், சோடியம் ஸ்டார்ச் கிளைகோலேட், இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து டைல்யூன் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிறிஸ்டலின் செல்லுலோஸ், லாக்டோஸ், ஸ்டார்ச், மேனிட்டால், சார்பிட்டால், கால்சியம் கார்பனேட், டைகால்சியம் பாஸ்பேட், இதெல்லாமே டைல்யூண்டாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பைண்டர்ஸாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பாக்சி மீத்தேல் செல்லுலோஸ், மைக்ரோ கிறிஸ்டலைன் செல்லுலோஸ், அக்கேஷியா கம், ஸ்டார்ச், பொவிடோன், டைகால்சியம் பாஸ்பேட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து 290வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டிருக்க டேப்லெட்ஸில் எந்த டேப்லெட்டில் ஆல்கலி பைகார்பனேட், சிட்ரிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிட் ஆக்டிவ் மெடிக்கமெண்ட்டாக ப்ரெசென்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சியோபிள் டேப்லெட்ஸ், ஆப்ஷன் பி எஃபரசன் டேப்லெட்ஸ், ஆப்ஷன் சி லாசஞ்சு டேப்லெட்ஸ், ஆப்ஷன் டி சப்லிங்குவல் டேப்லெட்ஸ். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எஃபரசன் டேப்லெட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆன்சர் தெரிஞ்சவங்க. எஃபரசன் டேப்லெட்ஸோட டிஸ்போசன் டைம் என்ன? ஓகேவா? அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தெரிஞ்சவங்க. அடுத்து 291வது கேள்வி, ஹாஸ்டஸ் அப்படின்னா என்ன? ஆப்ஷன் ஏ லோஷன், ஆப்ஷன் பி எ மிக்சர், ஆப்ஷன் சி எ பெயிண்ட், ஆப்ஷன் டி எ ட்ரவுட். சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எ ட்ரவுட். ஓகேவா? ட்ரவுட்டை லெட்டின் டேமில் ஹாஸ்டஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி அதர் ஆப்ஷன்ஸ், எ லோஷனை லெட்டின் டேமில் பார்த்தீங்கன்னா லோஷியோ அப்படி சொல்லுவாங்க, மிக்சரை மிக்சுரா, எ பெயிண்டை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக்மெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லெட்டின் டேர்ம்ஸ் பற்றியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அடிக்கடி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பற்றி தனியாக ஒரு வீடியோவாக மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து 292வது கேள்வி, ஆர்எக்ஸ் இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சூப்பர்ஸ்கிரிப்ஷன், ஆப்ஷன் பி இன்ஸ்கிரிப்ஷன், ஆப்ஷன் சி சப்ஸ்கிரிப்ஷன், ஆப்ஷன் டி சிக்னேச்சுரா. சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சூப்பர்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஆர்எக்ஸுங்கிறது எதில் இருக்கும், ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி
ஒரு டெஸ்ட் நம்பர் 20ல் பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் நம்பர் 191ல் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ மறக்காமல் இதை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க, அப்படியே படிச்சிருங்க. ஓகேவா? இதோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், அந்த லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து 293வது கேள்வி, கம்யூனிஷன் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸில் எதோட இன்னொரு அதர் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சைஸ் செப்பரேஷன், ஆப்ஷன் பி கிரேடிங் ஆஃப் பவுடர், ஆப்ஷன் சி சைஸ் ரிடக்ஷன், ஆப்ஷன் டி எவாபரேஷன். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சைஸ் ரிடக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த சைஸ் ரிடக்ஷனை தான் எப்படி சொல்லுவாங்க, கம்யூனிஷன், கூடவே பார்த்தீங்கன்னா டைமினிஷன், பல்வரைசேஷன் இப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வேறு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் செப்பரேஷன், இதை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீவிங், ஸ்க்ரீனிங், ஷிஃப்டிங் இப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கிரேடிங் ஆஃப் பவுடர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பவுடரோட கிரேடை எதை பொறுத்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுடரோட அந்த அடர்த்தி தன்மை இல்லைனா அதோட சைஸை பொறுத்து. ஓகேவா? இப்போ கோர்ஸ் பவுடர் அப்படின்னா என்ன அளவு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10/44 பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த 44ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீவோட நம்பர். ஓகேவா? சீவுனா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சல்லடை. ஓகேவா? ஸோ சல்லடைன்னா நமக்கு தெரியும், அதில் மெஷ் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் சீவ் நம்பர் 10னா எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.70 மில்லிமீட்டர் சைஸ். ஓகேவா? ஸோ இந்த சீவ்ஸை பொறுத்து தான் இந்த பவுடர்ஸை டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அப்போது இந்த 44 சீவில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இந்த கோர்ஸ் பவுடரை செப்பரேட் பண்ணிக்கலாம். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா மாட்ரேட்லி கோர்ஸ் பவுடரோட சீவ் நம்பர் பார்த்தீங்கன்னா 22/60. ஓகேவா? அடுத்து மாட்ரேட்லி ஃபைன் பவுடரோட சீவ் கிரேட் பார்த்தீங்கன்னா 44/85. அது மாதிரியே ஃபைன் பவுடரோட கிரேட் பார்த்தீங்கன்னா 85. வெரி ஃபைன் பவுடரோட கிரேட் பார்த்தீங்கன்னா 120. ஓகேவா? இது எல்லாமே என்னென்னா அந்த சீவில் எந்த அளவுக்கு ஃபைன் பார்ட்டிக்கலாக இருக்குது, எந்த அளவுக்கு சீவோட அந்த ஹோல்ஸ் ப்ரெசண்டாக இருக்கோ அதை பொறுத்து இந்த பவுடர்ஸும் இருக்கும். ஓகேவா? சல்லடை அதே சேம் ப்ராசஸ் தான். ஓகேவா? அடுத்து 294வது கேள்வி, கிரானுலர் பவுடர்ஸ், இந்த கொஸ்டின் கேட்டாங்க இல்லை, கிரானுலர் பவுடர் எந்த சீவ் நம்பர் வழியாக பாஸ் ஆகும்? ஓகேவா? ஆப்ஷன் ஏ 20, ஆப்ஷன் பி 44, ஆப்ஷன் சி 10, ஆப்ஷன் டி 120. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 20. ஓகேவா? ஸோ கிரானுலர் பவுடர் எந்த சீவ் வழியாக பாஸ் ஆகும்? நம்பர் 20. ஓகேவா? சீவ் நம்பர். அடுத்து 295வது கேள்வி, கார்போமர் ஜெல்லோட விஸ்காசிட்டி அதோட பிஹெச் ரேஞ்ச் எந்த லெவலில் இருக்கும்? ஓகேவா? ஆப்ஷன் ஏ 2 to 5, ஆப்ஷன் பி 6 to 11, ஆப்ஷன் சி பிலோ 3, ஆப்ஷன் டி above 12. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 6 to 11. ஓகேவா? அடுத்து 296வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டிருக்க திக்கனிங் ஏஜென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் இன்ஆர்கானிக் ஏஜென்ட் சஸ்பென்ஷனில் யூஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹெக்டோரைட், ஆப்ஷன் பி மீத்தைல் செல்லுலோஸ், ஆப்ஷன் சி கார்போமர், ஆப்ஷன் டி கொலாய்டல் சிலிக்கான் டை ஆக்சைடு. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏயும் ஆப்ஷன் டியும். ஓகேவா? ஹெக்டோரைட்டும் கொலாய்டல் சிலிக்கான் டை ஆக்சைடும். ஓகேவா? இந்த கார்போமர் பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தட்டிக் பாலிமர். ஓகேவா? அடுத்து 297வது கேள்வி, சப்போசிட்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலி லூப்ரிகண்ட் எது கூட கீழே கொடுக்கப்பட்டிருக்க பேஸில் எது கூட யூஸ் பண்ணுவாங்க? ஆப்ஷன் ஏ ஹைட்ரோ கார்பன் பேஸ், ஆப்ஷன் பி அனிமல் ஃபேட் பேஸ், ஆப்ஷன் சி ஊல் ஃபேட் பேஸ், ஆப்ஷன் டி கிளிசரோ ஜெலாட்டின் பேஸ். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கிளிசரோ ஜெலாட்டின் பேஸ். அடுத்து 298வது கேள்வி, நான் ஸ்டெய்னிங் அயோடின் ஆயின்மெண்ட்டில் என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கும், என்ன கெமிக்கல் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டைஐடோ ஒயிலிக் ஆசிட், ஆப்ஷன் பி டைஐடோ ஸ்டியரிக் ஆசிட், ஆப்ஷன் சி டைஐடோ பால்மெட்டிக் ஆசிட், ஆப்ஷன் டி டைஐடோ மிரிஸ்டிக் ஆசிட். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டைஐடோ ஸ்டியரிக் ஆசிட். அடுத்து 299வது கேள்வி, மேனிட்டால் இன்ஜெக்ஷன் இதோட யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்டிக் ரிப்ளெனசர், ஆப்ஷன் பி லாக்ஸேட்டிவ், ஆப்ஷன் சி டயக்னோஸ்டிக் எய்ட் அண்ட் டயூரிட்டிக், ஆப்ஷன் டி செடேட்டிவ். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டயக்னோஸ்டிக் எய்ட் அண்ட் டயூரிட்டிக். ஓகேவா? ஸோ இது மேனிட்டால் நிறைய பேருக்கு ஆப்ஷன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, டயூரிட்டிக்கில் வரக்கூடிய ட்ரக். ஓகேவா? ஸோ ஃபார்மகாலஜி கிளாசிஃபிகேஷன்ஸ்
வீடியோஸாக ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேவா? ஏன்னா ஃபார்மகாலஜியில் வரக்கூடிய கிளாஸிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் படித்தாலே கிட்டத்தட்ட ஃபார்மகாலஜி கூடவே மெடிசனல் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேவா? அதுக்காக அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம், ஓகேவா? ஈஸியாக எந்த மாதிரி உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஐடியா யோசிச்சுருக்கோம், ஓகேவா? அடுத்து 3வது கேள்வி, ஒரு பார்ட்டிகுலேட் மேட்டரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது எதில் ஐடென்டிஃபை பண்ணலாம், எந்த மெத்தடில்? ஆப்ஷன் ஏ NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஆப்ஷன் பி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஆப்ஷன் சி IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஆப்ஷன் டி மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ABCD, ஓகேவா? இந்த மாதிரி எல்லா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலையும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம், ஓகேவா? ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸை கண்டுபிடிக்கக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா SEMEDX அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி கப்பிள்டு வித் எனர்ஜி டிஸ்பர்சிவ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி, ஓகேவா? இந்த ஆப்ஷன் இருந்தால் இதுதான் கரெக்டான ஆப்ஷன், ஓகேவா? மற்ற ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலே பார்க்கலாம், ஆனால் பர்டிகுலராக இதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா?